கீதா பிரச்சாரம் பண்ணணும். மொத்தமா தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கான ஆயுசோ, அதுக்கான ஞானமோ, அதுக்கான உழைப்போ, அதுக்கான அக்கறையோ, அதுக்கான சொல்லித்தரவாளோ எல்லாம் அமையிறதுங்கிறது கஷ்டம். ஒன்று அமைஞ்சா ஒன்றும் உதைக்கோ கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது சுலபமாக தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே அது தேவை. முன்காலத்தில் ஒன்றும் விஷயம் தெரிஞ்சுப்பா, இல்லைன்னா வேற ஒன்றும் விஷயம் தெரியலன்னா கூட பேசாமல் இருப்பா. தெரிவிக்கிறதுக்கு நல்லதோ கெட்டதோ தெரிவிக்கிறதுக்கு வழி கிடையாது. இப்போ எல்லாம் நூத்தன கிரகப்பிரவேசம் இருக்கிறதுனால அதில் வரும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் செல்ஃபாக இருக்கு. பேரத்தோடு அதெல்லாம் அப்படி அமைந்தது. முன்னாடி பரார்த்தம் பரோபகாரம் இருந்தது. இப்போ நம்ம ஆத்ம தரிசனம் நிறைய விருத்தியாக இருக்கிறதுனால தன்னை தானே பார்த்துக்கணும், தான் மாத்திரம் பார்த்துக்கணும், தன்னை தானே பார்க்கக்கூடிய ஆத்ம தரிசனம், வேற விதமான ஆத்ம தரிசனம் வளர்ந்துருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ, உபயோகமாக இருக்குமோ உபகரமாக இருக்குமோ நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை பிரிக்க வேண்டும், செடுக்கு எடுக்க வேண்டும். எடுத்து அதுக்கப்புறமா நல்லதை எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டும். ஆக விஷயங்கள் நிறைய கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் விஷமமான விஷயங்களும் சேர்றதுனால நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்காக ஒரு பிரயத்தனமும் ஒரு கைடன்ஸும் ஒரு சாராம்சம் தேவைப்படும். இதுக்கு உட்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஒரு ரூபரேகா. அது என்னன்னா பகவத்கீதை. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.